போன்ல எதுக்கு பேசிக்கிட்டு நேர்ல வந்துட்டேன்ல, நேர்லயே நீ பேசு. ஐயோ ஐயோ, எப்ப வந்தாலும் தெரியலையே. என்னங்க அடியே, இதுக்கு தாண்டி நான் சொன்னேன், போன் அடிக்கும்போதே எடுத்து பேசி தொடங்கடின்னு சொன்னா கேட்டீங்களா? இப்ப எங்க வந்து நிக்கிறேன் பாரு, எல்லாம் பேராசை தான். ஆமா, நானும் பேராசைப்பட்டேன். நீங்களும் யாரும் எதுவும் ஆசைப்படல பாரு. 2.5 லட்சத்தை கொடுத்தோன்னே அப்படி சொல்லையா வாங்கி பாக்கெட்டுல வச்சுக்கிட்டு அப்படி டிங்கு டிங்கு ஆட்டிக்கிட்டு போய் அப்படியே காசை கொடுத்துட்டு வந்தீங்களே கடங்காரனுக்கு, மறந்துட்டீங்களோ? ஐயோ, இந்த ஆளையே நம்மள இப்படி குருவரன்னு பாக்குறான்னு தெரியலையே. ஏய், என்ன நடக்குது இங்க? எங்க ராணி எங்க? ராணி, அது 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 வந்து ராணி ராணி கோயிலுக்கு. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? பிள்ளையார் கோயிலுக்கு. ஓ, சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல இருந்து இப்ப பிள்ளையார் கோயிலுக்கு போயாச்சா? ஐயோ ஐயோ, எந்த கோயிலும் தெரியாம மறைச்சு சொல்லியாச்சு. அது அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என் பொண்ணு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே முருகன் கோயிலுக்கு பழனிக்கு போயிட்டு அப்படியே பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துருவாங்க. ஏன் அதை மட்டும் விட்டுட்டீங்க? இதையும் அதில் சேர்த்துக்கங்க. இமயமலைக்கு போய் சிவனை பார்த்துட்டு, திருப்பதிக்கு போய் வெங்கடாச்சலபதியை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பிரம்மர் நம்மளை படைச்சவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சா அங்கேயும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு இங்கே வர சொல்லுங்க. ஏன்னா இங்கே தானே உன் குடும்பத்துக்கு ஏமா இருக்கேன். என்னங்கடா கலர் கலராக ரீல் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ரீலெல்லாம் அந்து போச்சு. எங்க ராணி? ராணி எங்கன்னு கேட்டேன். அது அது என்ன அது இது எது? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ராணி எங்க? ஐயோ, என்னங்க ஏதாவது சொல்லுங்க, பயமா இருக்குதுங்க. ஒரு ஆம்பளைய லட்சணமா இப்ப அது கொஞ்சம் வீரமா பேசுங்க, பயமா இருக்குதுங்க. ஏய், எங்கடா அவ? எங்க அவ? இங்க பாருங்க, எதுக்கு அவரோட சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, சட்டையிலிருந்து கை எடுங்க. இங்க பாரு, இந்த தினேஷ் ரொம்ப மோசமானவங்களையும் முக்கியமானவன். என்னைய சீண்டிட்டான், விளைவுகள் ரொம்ப பட்டு பயங்கரமா இருக்கும். அதுவே பாசன்னு வந்தா அள்ளி அள்ளி கொடுப்பேன், கோவன் வந்துச்சுன்னா சொல்லி சொல்லி அடிப்பேன். ஒழுங்க மரியாதையா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல மொத்த பேத்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா. வந்தோடனே நான் போன்ல பேச சொல்றேன். எப்படி இப்ப பேசினாலே உன் பொண்ணை பேச சொல்ற மாதிரியா? யாரு? எனக்கெல்லாம் அந்த காலத்துல காது குத்தியாச்சு. நீ ஒண்ணு எனக்கு புதுசா காது குத்த தேவையில்லை. எனக்கு தேவை ராணி எங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவ வந்து கோயிலுக்கு தான் போயிருக்கான்னு சொல்றோம்ல, சொன்னா கேளுங்க. இங்கே பாரு, கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்காத. உண்மைய நீ சொல்றியா இல்ல உண்மைய நான் சொல்லட்டுமா? அது ஏய், அது இது எதுன்னு இருக்காம உண்மைய சொல்லி வாய திறந்து. இங்க பாரியா, இப்ப என்னையா உனக்கு பிரச்சனை? அவ ஓடி போயிட்டா, அவ விரும்பினவனோட. சும்மா வந்து வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு அவ எங்க இருக்கான்னு நீயே போய் தேடி கண்டுபிடிச்சுக்க. ஊர் உலகத்துல எவனுமே என்னைய பார்த்து பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. எலி புழுக்க சைஸ்ல இருந்துகிட்டு குரல வசதியா நீயே? இங்க பாரு, அங்கிட்டு போயிரு. எலி புழுக்க மாதிரி இருந்துகிட்டு கொய்யும் 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 கொய்யுன்னு காதுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்க. அடிச்சேன்னு வையி அப்படியே சாத்திக்கிட்டு உக்காந்துடணும். ஏதாவது திமிரு கிமிரு பேசுன மாவள எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி அப்படியே பூமிக்குள்ள போயிருவ. ஏய், எங்க எங்க அவ? அதுதான் அவ விரும்பினவனோட ஓடி போயிட்டா. எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த வரைக்கும் தகவல் தெரியல. தெரிஞ்சோடனே அவளுக்கு விட்டுக்கிட்டு வந்துடுறோம். ஏய், என்கிட்ட இந்த திமிரு பேச்செல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அவ எங்க போயிருக்கா யாரோட போயிருக்கான்னு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா? தெரியாதனால தானே இப்படி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, டேய் எங்கடா அவ? இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. பாரு, உன் பொண்டாட்டி எனக்கு அவளை கட்டி வைக்கிறேன்னு 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கா தெரியுமா? அது இங்க பாரு, தொலைச்சு கட்டி போடுவேன் குடும்பத்தையே. யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டிக்கிட்டு இருக்கீங்க?
7,50,000 ரூபா பணம் 1 ரூபாயா 2 ரூபாயா? மொத்த பணத்துக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டேன்னு வை, குடும்பத்தில் ஒரு 10 ரூபா கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நடுத்தரவில் நிறுத்திடுவேன். எனக்கு ஒழுங்க மரியாதையா அவ வந்தாகணும் இல்லைன்னு வையே. என்ன நம்மள குறுகுறுன்னு பாக்குறான். 7,50,000க்கு ஈடா உன் வீட்டில் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது வரும். இங்க பாருங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? ஓ, இப்ப கசக்குது அப்ப இனிச்சுதோ? இங்க பாருங்க, நான் அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, அவளை கையில கால விழுந்தாத அடிச்சு இழுத்துட்டாவது உங்களுக்கு கூட வந்து கட்டி வைக்கிறேன். ஆனா என் பிள்ளைய பாக்குற வேலையோ இந்த மாதிரி பேசுற வேலையோ வச்சுக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் வந்த ரத்தம் எங்களுக்கெல்லாம் வந்த தக்காளி சட்னிய எப்பாரு. இந்த திமிரு பேச்சல என்கிட்ட வச்சுக்க கூடாது. நினைச்ச நாள்ல குறிச்ச தேதியில எனக்கு பிடிச்ச அந்த முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். கை நீட்டி காசை வாங்கினல, அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நீ கூட்டிக்கிட்டு வரணும். அப்படி இல்லையா இவளை மணமேடையில நீ நிறுத்தணும். தாலிய நான் கட்டுவேன். அப்படி இல்லையா உன் குடும்பத்தையே தூக்கி போட்டு குத்துவேன். அடிக்கடி எனக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்கல்ல, உங்களுக்காக ஆசாசியாக வத்த குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு எத்தனையோ தடவை அந்த குழம்பு இந்த குழம்புன்னு வித்தியாசமாக வெரைட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்னைக்கு நான் செய்கிற குழம்புல நீங்கள் அசந்து போயிடணும். மணி வேலை ஆயிடுச்சு, அவர் வர நேரம் ஆயிடுச்சு. எப்படியும் வேலை கிடச்சிருச்சா என்னன்னு வேற தெரியல. சரி, சீக்கிரம் நம்மளும் தலையை செவிட்டு பூவை வச்சுக்குவோம். அண்ணே, காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்துட்டேனே, ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கண்ணே. எப்பா, ஏற்கனவே நம்ம கடையில 3 பேர் வேலை பாக்குறாங்கப்பா. அவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாம நான் ரொம்ப சிரமத்துல இருக்கேன். இதுல நீ வேற வேலைக்கு வரேன்னு, வேற எங்கிட்டாவது வேலைக்கு பாத்துக்கப்பா. அண்ணே, நம்பி வந்திருக்கேனே, கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கண்ணே. அப்பா, நீ நம்பிதான் வந்திருக்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. நானே ரொம்ப கஷ்டத்துலதான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுலயும் 3 பேரை வச்சிருக்கேன். காலையில மதியானம் சாயங்காலம்னு இப்படி 3 பேத்துக்கு நான் சம்பளம் கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்கியா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. வேற எங்கிட்டாவது போய் பாருங்க. அண்ணே, காலையில இருந்து பச்சத்தனி கூட பல்லில படலனே, அப்படியே வேலை கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டேனே. நீங்க ஒரு வேலை மட்டும் கொடுங்கண்ணே, நான் நல்லபடியா பண்றேனே. நான் பண்றதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வேலைக்கு சேர்த்துக்கங்கண்ணே. நீங்க அது கூட என்னை சேர்த்துக்க வேண்டாங்கண்ணே. அண்ணே, என்னை நம்பி என் மனைவி வேற இருக்குண்ணே. இப்பதானே எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குது. கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கண்ணே. என்னப்பா நீ என்ன இப்படி தர்ம சங்கடத்துல ஆளாக்குற? இல்லையா, இருந்தா நான் தரப்போறேன், சரியா? அண்ணே, ஒரு உதவிண்ணே. அண்ணே, கையெடுத்து கும்பிடுறேண்ணே, ஏதாவது ஒரு உதவி பார்த்து பண்ணுங்கண்ணே. எப்பா, வேலை இல்லைன்னு சொல்லிட்டல, முதல்ல கிளம்பு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. பாரு, உனக்கு சொன்னா புரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பியா? வியாபார நேரத்துல வந்து சும்மா நொய்யின்னு வேலை கொடுங்கன்னு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? கிளம்பு முதல்ல. அதுவும் இல்லாம நீ யாரு எந்த ஊருன்னு கூட தெரியாது. உன்னை நம்பி உள்ள விட்டுட்டு கல்லால இருக்க காசை பறிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க இருந்து உன்னை கண்டுபிடிக்கிறது? முதல்ல கிளம்பு. ஐயோ அண்ணே, அந்த மாதிரிலாம் நான் அப்படிலாம் பண்றக்கூடிய ஆள் இல்லைண்ணே. இப்பதான் சொன்னேன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. அங்கிருந்து ஓடி வந்தவன் இங்க இருந்து கல்லாப்பட்டியை தூக்கிட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? முதல்ல முதல்ல கிளம்புண்ணே, இல்லைன்னா அடிச்சு விரட்டி போடுவேன் பாத்துக்க. இல்லண்ணே, உங்களுக்கு என்ன சிரமம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். சொந்த ஊரை விட்டு அயல் ஊருக்கு பஞ்சம் விலைக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். எத்தனையோ பேருக்கு நம்ம ஊருக்கு கஷ்டம்னு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் கூட உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க. என்னடா காலம் இது, என்ன பொழப்பு இது? எந்த ஊரு யாரு என்னன்னு கூட தெரியல, வந்து வேலை கொடுன்னு இருக்கிறவனுக்கே வேலை கொடுக்க முடியல. இதுல எந்த ஊருன்னு கூட தெரியல. அவன் பாட்டுக்கு ஆள் இல்லாத நேரத்துல கல்லாப்பட்டியை களவாண்டுட்டு போயிட்டானா அப்ப இவனை நம்ம எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? ஐயா, மாசத்துல ஒருத்தன் இப்படி கிளம்பி வந்துடுறாங்கய்யா. இவனுங்களுக்குலாம் நம்ம வேலை கொடுக்கப்படும் நம்ம என்ன எழுதியா வச்சிருக்குது? மணி வேற ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஆளையே காணலையே. இந்தாங்க சாப்பிடுங்க. என்னது இது? ரசகுல்லா. ரசகுல்லாவா? ரசத்துல குல்லாவை போட்டு கொண்டு வந்திருக்கியா? யோ, இந்த நக்கல் தானே ஆகாதுன்றது. ரசகுல்லாயா, பால் திரண்டு போச்சு, அதான் சரின்னு செஞ்சேன். அதானே பார்த்தேன். இந்த வீணா போனது, இந்த இத்து போனது அதெல்லாம் கொடுக்கறதுனா மட்டும்தான் நானு. இதுவே நல்ல பொருளா இருந்தா அதை கொடுக்கறது கிடையாது.
யோ போனா போது பாவம்னு சொல்லி கொடுத்தா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும். அதை விட்டுவிட்டு சும்மா அது இதுன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ குடுக்கறதெல்லாம் வாய முடிக்கிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வாயை திறந்துருக்கேன். இந்த நக்கல் தானே ஆகாதுன்றது. சாப்பிடலாமா? இல்ல சாப்பிட்டா மனுஷனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல. யோ குடியா. போனா போகுது டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஏதாவது நாக்கு நம்மன்னு இருக்கும் சாப்பிடட்டுன்னு கொடுத்தா ஓவரா பண்ணிக்கிட்டு திரியிற. சரி கோவப்படாத. நீயே என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரில செஞ்சு கொடுக்குற. அதையும் கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்ன வரைக்கும் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது, என் சீனு வாங்கிட்ட மட்டும் தானே வேகும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, சாப்பிடுங்க. ஏத்த வீட்டுல அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்தியா? இந்தா கொடுக்குறேன். வெளியே நின்றுட்டு இருக்கா. ராணி ராணி, இங்க இருந்து நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல, வெளியே இருக்க அந்த பொண்ணுக்கு எப்படி கேட்கும்? ராணி. அம்மா. என்னத்தா கொசுக்கடியில எதுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கிறவ? இல்ல மணி ஆயிடுச்சு, இன்னும் அவர் ஆளை காணல. அதான் சரி அவர் வந்துட்டு இருக்காரா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். அதான் வேலை விஷயமா போயிருக்கான்ல, போன இடத்துல முன்ன பின்ன ஆகும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கலாமா? இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரையா இருந்தது, அதான். ஆமா வீட்டுல டிவி வேற இல்ல, போனும் இல்ல, அதனால சலுப்பா தான் கிடக்கும். சரி வா, நீ நம்ம வீட்டில் வந்து இரு. இங்கே தான் வீடு இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்கு. வந்து இங்கே இருக்க வேண்டியதானே, யார் உன்னை வேண்டானது? இல்லைம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆமாம், இங்கே என்ன 10-15 பிள்ளைகளாக இருக்குதுங்க. நானும் தான் அந்த கிழவனும் தான் இருக்கிறோம். எங்களுக்கு என்னத்தை போய் வா அத்தா வா. நானும் ரசகுல்லா வேலை செஞ்சேன், வந்து சாப்பிடுவா வா. இல்லை வந்தா அவர் தேடுவார், ஆளை காணலைன்னு. வந்தா அவன் எங்கே தேட போகிறான்? இந்த வீட்டில் தானே. வாமா வா. எம்மாடி வாமா வா, வந்து இந்த அணுகுண்டு எடுத்து சாப்பிடு. கிளவாடி கொழுப்பு தானே ஆகாதுன்றது. அட உண்மையாத்தான். நீ ஏதோ செஞ்சிருக்க, நல்லா இருக்கணும். பச்சக்குன்னு கடிச்சது தான். அம்மாடி இத்தனை நாளா தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூச்சி போல பொடக்குன்னு விழுந்துருச்சு. ஆமா பொடக்குன்னு விழுகும், கிடக்குன்னு விழுகும். அவங்களே பாவம் ஏதோ தெரியாம செஞ்சிருக்காங்க. தெரியாம செய்யலாமா? இந்த கிழவனுக்கு இருக்கிற 4 புல்லு உடையணும்னே செஞ்சிருக்கிறா. யோ பொக்கவாய் புருஷா, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும் சொல்லிவிட்டேன். ஆமாடி அம்மா, நான் பொக்க வாய்க்கிழமே, இவங்க கோமாரி. ஆமையா, இப்ப கூட போய் பாரு, நீ வயசான ஆளா நான் வயசான ஆளான்னு போய் பார்த்தா தெரியும். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ. யோ என்னையா மனுஷன் நீ? என்ன மனுஷன்? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு கொத்துக்கலாட்ட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. என்ன பண்ண சொல்ற? நானுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தானே முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆமா, என்னைக்குதான் நீ வாயை திறந்து பேசியிருக்க? எப்ப பார்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நல்ல திருட்டு கொட்டா மாதிரி வாயை முடிக்கிட்டே தானே இருக்க. இங்க பாரியா, உன் புள்ள எங்க போனா எங்க ஆனா என்ன ஏதுன்னு வேற தெரியல. முதல்ல அவன் எங்க இருந்தாலும் நீ கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டேன். அவன் வந்து என் பிள்ளைய வேணும்னு சொல்றான், நீ பாட்டுக்கு நிக்கிற. அடியே என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவன் இப்படி கேட்பான்னு நான் மட்டும் என்ன கனவா கண்டேன்? காசு கொடுத்தவன் அவன் கேட்க தான் செய்வான். அதுக்குன்னு என் பிள்ளைய தூக்கி கொடுக்க முடியுமா? என் பிள்ளை என்ன புளியாதரம் கட்டி சொல்லுமா நினைச்சோன்னே தூக்கி கொடுக்கறதுக்கு? என் பிள்ளை எப்படி வாழ வைக்கணும் நான் அம்பிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வயசான கிழவனுக்கு போய் என் பிள்ளைய கட்டி கொடுப்பேனா? அது ஒரு காலமும் நடக்காதியா, ஒரு காலமும் நடக்காது. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. இங்கே பாரு, நீ உன் பிள்ளையோட தான் இந்த வீட்டுக்கு வரணும். எந்திரிச்சு போ. எங்கே போவ, என்ன பண்ணுவ, எங்கே அலைவன்னு எனக்கு எதுவும் தெரியாது. எவன் காலில் கையில் விழுந்தாலாவது அந்த சிறுக்கி இந்த வீட்டுக்கு வரணும். இல்லைன்னு வையி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த தினேஷ் கீது என் புள்ள கழுத்தில் தாலியை கிளியை கட்டிட்டான். மவனே, இத்தனை நாள் வரைக்கும் சாதாரணமான ஒரு குடும்பத்து பொண்ணாத்தான் இந்த ராசமாவை பார்த்தேன். இதுக்கப்புறம் அப்படியே ராட்சசியான ராசமாவை பார்ப்பேன். என்ன ராசமா இப்படி பிள்ளைங்களை பிரிச்சு பாக்குற? அது மட்டும் யாரு? நம்ம பிள்ளை தானே. அந்த பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளையை கட்டி வைப்போன்னு சொன்னேன். இப்ப இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த மாப்பிள்ளை வேணான்ற கிளவன்ற. யாரு என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன அதை மட்டும் செய்ய. என் பிள்ளைக்கு நான் இப்படியாப்பட்ட குடும்பத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அவள் பணக்காரியா வசதியா நல்ல அழகான மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு இருக்கேன். அதை விட்டுட்டு கிழவனுக்கு கட்டி கொடுப்பாங்களா என் பிள்ளைய? ஒழுங்க மரியாதையா போய் அவள் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடி. இந்த சிறுக்கி வீட்டுக்கு வரணும். அவன் பாரு நான் என்ன பண்றேன்னு. போயா எந்திரிச்சு போ. என்ன பேசிக்கிட்டு இருக்க ராசமா? இந்த அத்தை ராத்திரில நான் எங்கன்னு போய் தேட முடியும்? யாரு நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் ராத்திரி ஆயிரல. ஏதோ இருட்டு தான் கட்டி இருக்குது. போயா போ. எங்க போய் என்ன தேடி? யாரு நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள அப்படியே அண்ணாலா வெடிச்சுக்கிட்டு இருக்குது. போன்னு சொல்லிட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. கரெக்ட்
முரட்டு பயலே, உனக்கு என் பிள்ளை கேட்குதா? என் பிள்ளை அழகுக்கும் அறிவுக்கும் அவள் கால் தூசிக்கு பரமாட்டேன். தைய அடிச்சுக்கிட்டு வாடான்னு சொல்லி உன்னை வர வச்சதுக்கு நீ என் பிள்ளை மேலேயே கை வைக்கலான்னு பார்க்குறியா? மவனே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விடவே மாட்டேன். என் பிள்ளைய மட்டும் நீ கட்டுற மாதிரி ஆணிச்சு உள்ள வச்சு உன்னை லாட்டம் கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். என்னங்க, இன்னைக்கு சரியான காமெடி. எந்த வீட்டில் அந்த அம்மாவும் ஐயாவும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. அவங்க கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியல. ஏதாவது ஒன்று கலன்னு பேசிக்கிட்டு அப்படியே மனசுக்கே நிறைவாக இருக்குது தெரியுமா? ரசகுல்லான்னு ஒன்று செஞ்சாங்க. ஆத்தாடி ஆத்தா, எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அது வாயிலே வச்சு கடிக்க முடியலைங்க. அவர் வேற எனக்கு இருந்த பூச்சிப்பொல்லாம் பிடுங்கிட்டு போயிருச்சு, இதை கடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டலாகி போச்சு. இதில் எனக்கு வேற கொடுத்தாங்களா, அம்மா தயவு செஞ்சு எனக்கு இது வேண்டாம்மா, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், ஆனால் இது மட்டும் வேண்டாமா அப்படின்னு உனையும் போதும். ஐயாவுக்கு சரியான சிரிப்பு. ராணி இங்க வாவே. என்ன வந்த உடனே ஐயாவுக்கு ரொமான்ஸா? இங்க வாமா. என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கீழே உட்காரு. இங்க பாருங்க, சோறு குழம்பெல்லாம் ஆக்கியாச்சு, வேற எதுனா அவ்வளோதான். இந்த என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, என்ன ஆச்சுங்க? எதுனாலும் சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். ஊர்ல ஒரு கடை விடல, எல்லா கடையிலையும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். எங்கேயுமே வேலையே கிடைக்கல. உன்னைய அப்படி வச்சுப்பேன் இப்படி வச்சுப்பேன்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல தெரியுமா? மனசு ரொம்ப வலிக்குது. என்னடா இது, நம்பி கூட்டிட்டு வந்துட்டோமே, அவளை நல்லா வச்சுக்கணுமே, இப்படி என் தலையெழுத்து இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சு. எதுக்கு இதுக்கே போய் வருத்தப்படுறீங்க? இன்னைக்கு நாள் தானே போய் வேலை தேடி இருக்கீங்க. இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கு, அதுலயும் தேடினா கிடைக்குங்க. இல்ல, என் நம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு சுக்குநூறா ஒடிஞ்சிருச்சு. இதுல ஒருத்தர் சொன்னாரு பாரு, நீ யாரு எந்த ஊர்னு கூட தெரியல, உன்னை நம்பி எப்படா நான் கடைக்குள்ள வேலைக்கு சேர்க்க முடியும், ஆளுநா நேரத்துல கல்லா போட்டி எதுவும் திருடிக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அப்படின்னு இருப்பாரு. எனக்கு மனசே கேட்கல. நான் என்ன திருட்டு பையனா? என்னை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது? இங்க பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ ஒரு கடையே நடத்துறாங்க, அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா எப்படின்னு அவங்க நம்பி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். முதல் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை நடத்துகிறாங்க. நம்மள மாதிரி யாரையாவது ஒருத்தரை வச்சு அவங்க கொஞ்சம் களவாணியாக இருந்தால் அவங்க காசை எது களவாண்டு போயிருந்தா அவங்களுக்கு தானே அந்த வலிய வேதனையும் தெரியும். நம்ம எப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நமக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. சரியா? அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்கள் கூடயே தானே நான் இருக்கேன். நமக்கு இது இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கையே போயிருச்சு. இன்னைக்கு அழிஞ்சு தெரிஞ்சதில்ல. எனக்கு நம்பிக்கை முழுசாக இருக்கு உங்கள் மேலே. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எந்த நம்பிக்கையில் நீ பேசுகிற? எல்லா கடையிலையும் தேடிட்டேன். ஏங்க, இந்த உலகம் சின்ன உலகம் கிடையாது, ரொம்ப பெரிய உலகம். அந்த பெரிய உலகத்தில் எல்லா விதத்தையும் கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. தேடி கண்டுபிடிக்கிறது தான் மனுஷனோட வாழ்க்கை. இத்தனை நாள் வரைக்கும் அங்கே இருந்தோம், அம்மா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க, அதனால் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. அந்த உலகத்தை விட்டு நம்ம வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம். வெளி உலகம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது புதுசு தாங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று. என் வாழ்க்கையிலலாம் கண்ணீரும் கம்பளியுமா மட்டும்தான் இருக்க போறணும்னு எத்தனையோ ராத்திரிகள் என்ன அழுது இருக்கேன். அது என்னோட தலைவாணிக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உங்கள் ரூபத்தில் வந்திருக்கு. அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வராமையாக இருக்க போது எப்படி நீங்கள் அழுறதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் எனக்கு சந்தோஷமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் சீக்கிரம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.